திங்களன்று மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலை. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளருக்கு 8 முறை வாக்களித்த இளைஞர். அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி. காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய மூன்றும் வெவ்வேறு கட்சிகள் போல் தோன்றலாம். ஆனால் அவர்களின் பாவங்கள் ஒன்றே. இந்தியா கூட்டணி குறித்து பிரதமர் மோடி கடும் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலின் தான் ஆம் ஆத்மிக்கும் கெஜ்ரிவால் காங்கிரஸ் வாக்களிக்க உள்ளதாக ராகுல் காந்தி பேச்சு. டெல்லியில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் இணைந்து செயல்படவும் வேண்டுகோள். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி தடையை மீறி பேரணியாக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினர். பாதி வழியில் ஆம் ஆத்மி கட்சியினரை தடுத்து நிறுத்திய போலீசார். ஒரு கெஜ்ரிவாலை கைது செய்தால் 1000 கெஜ்ரிவால்கள் பிறப்பார்கள். ஆம் ஆத்மி அலுவலகத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை. சிசிடிவி காட்சிகளை எடுத்துச் சென்ற போலீஸ். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல், அகிலேஷ் யாதவ் பொதுக்கூட்டத்தில் நெரிசல். தடுப்பை தாண்டி மேடையை நோக்கி வந்த தொண்டர்கள். हटाने का काम करेंगे. आपसे निवेदन है कि பொதுக்கூட்டத்தில் இருந்து பேசாமல் வெளியேறிய ராகுல், அகிலேஷ். இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகா வட்டவடா கிராம ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பெருகுடா எனும் இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது கேரளா. தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் ஆய்வில் உறுதி. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்ள வலியுறுத்தல். மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. 3 நாட்களுக்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் திடீர் கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. மே 21ஆம் தேதி வரை செல்ல தடை விதித்து ஆட்சியர் உத்தரவு. பெங்களூரு நகரில் பொழிந்த கனமழை. திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. குற்றால அருவி வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சிறுவன் வ.உ.சி.யின் வாரிசு. கோடை விடுமுறைக்கு உறவினர்களுடன் குற்றாலம் சென்றபோது வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழப்பு. பூமிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலையில் தனியாருக்கு சொந்தமான நச்சு கழிவு கிடங்கில் பயங்கர தீ.
கொழுந்து விட்டு எறிந்த தீயால் வானுயர எழுந்த கரும்புகை, வாகன ஓட்டிகளுக்கு திடீர் கண் எரிச்சல், மூச்சு திணறல். சென்னையில் பால்கனியில் தவறி விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் தற்கொலை. கோவையில் பெற்றோர் வீட்டில் இருந்தபோது விபரீதம், காரமடை போலீசார் விசாரணை. கேரள செவிலியர் சூர்யா மரணம், உடற்கூறாய்வு முடிவில் அரளி பூவை சாப்பிட்டதால் இருதய பாதிப்புக்குள்ளாகி மரணம் என தகவல். முடிவுகளை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. தாஜ்மஹால் அருகே உள்ள மசூதியில் இளம்பெண் சடலம் மீட்பு. முகம் நசுக்கப்பட்ட நிலையில் உடலிலும் காயங்கள் இருப்பதால் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணை. திருப்பதியில் சாமி தரிசனம், வரிசையில் கலாட்டா. பக்தர்களிடையே மோதல், ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல். சமாதானப்படுத்திய சக பக்தர்கள். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் ஜோல்பா என்ற இடத்தில் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. மோசமான வானிலையால் விபத்து நடந்த இடத்திற்கு மீட்பு படையினர் செல்வதில் சிக்கல், ட்ரோன்கள் மூலம் மீட்பு பணி தீவிரம். சிங்கப்பூரில் திடீரென அதிகரித்த கொரோனா தொற்று பரவல். கடந்த வாரத்தில் 25,900 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் த்ரில் வெற்றி. அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்த அபிஷேக் சர்மா கடைசி ஓவரில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல். கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 70வது லீக் போட்டி மழையால் ரத்து. 7 ஓவர்களாக போட்டி குறைக்கப்பட்டும் மீண்டும் முறுக்கிட்ட மழை.